தேவன் தைரியம் உள்ளவர்களின் தேவன். எப்ப தேவன் உன் கண்ணுக்கு தெரிவார் தெரியுமா? நீ வாழ்க்கையில துணிச்சலா தைரியமா சில முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் முன்னாடி தோன்றும். திருவாசன தந்தையில நெருங்கி சேருகிற தைரியம் எதனாலே உண்டானது என்றால், தேவன் அன்பானவர் என்பதை சிங்காசனத்தை விட்டு இறங்கி சிலுவைக்கு வந்து மரித்து, மகனே நீ கிட்ட வா, நான் உன் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த வழியை திறந்து காண்பித்ததுனால அவருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு, உன்னை கொண்டு அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத வச்சுதான் தேவன் உன்னை பார்க்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு எழுதின நிருபம் 15வது வசனம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும், அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கு, இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும், அடிமையானவனுக்கு மேலானவனாகவும், பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கவும், பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கவும், கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும், கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். எனக்கு போதும். கர்த்தர் நல்லவர். பரிசுத்த வேதத்துல 66 புத்தகங்கள்ல சில புத்தகங்கள் ஒரு அதிகாரம் நிறைந்த புத்தகங்கள் சில இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த பிலமோன் நிருபம். இதுல ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கு. இந்த ஒரே அதிகாரம் கொண்ட இந்த புத்தகத்துக்கு சிறப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இது ஒரு தனிநபருக்கு எழுதிய ஒரு கடிதம், ஒரு சிபாரிசு கடிதம் அல்லது பரிந்துரை கடிதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கடிதம் இது. இதை எழுதும் பொழுது பவுல் சிறைச்சாலையில் இருக்கிறார். ரோமாபுரியில் இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கிறார். எப்படி ரோமாபுரி சிறைச்சாலைன்னு சொல்றீங்க அப்படின்னா, பவுல் முதிர் வயதாக இருக்கும் பொழுது இதை எழுதுகிறார் என்று அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அவருடைய வயோதிக நாட்கள்ல அவர் ரோம சிறையில் இருந்தார் என்பது வேத சரித்திரம். ஆகவே அங்க இருந்து சிறைச்சாலையில இருந்து இவர் இந்த நிருபத்தை எழுதுகிறத நாம பார்க்கிறோம். யாருக்கு எழுதினாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கொலோசே என்கிறதான ஒரு பட்டணம். நம்ம பைபிள்ல கொலோசேயர்னு ஒரு நிருபம் இருக்கும், நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம அந்த கொலோசேயர், கொரிந்தியர் இதெல்லாம் யாருன்னே நமக்கு தெரியாது. நம்ம அவர் யாரோ பரிசேயர் சதுசேயர் மாதிரி இவங்க யாராவது இருப்பாங்க போல ஒரு கேட்டகரியில நம்ம சில நேரத்தில் நினைச்சுப்போம். இது கொலோசே என்பது பட்டணத்தை குறிக்கும். பைபிள்ல இருக்கிற இந்த கொரிந்து, பிலிப்பு, கொலேசே, தெசலோனிக்கா இதெல்லாம் ஒரு பட்டணங்களுடைய பெயர். அந்த பட்டணங்களில் இருக்கிற மக்களுக்கு அல்லது விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது அந்த அப்படி பெயரோடு அழைக்கிறோம். கொலோசேயர், கொரிந்தியர் அப்படின்னு அழைக்கிறோம். சரி, இப்போ இந்த கொலோசே என்கிறதான அந்த பட்டணத்துல ஒரு சபையினுடைய மூப்பராக இருக்கக்கூடியவர் இந்த பிலமோன். இவருடைய வீட்டில தான் சபை கூடி வந்ததா சொல்றாங்க. இவர் ஒரு பெரிய செல்வந்தராக, வசதி படைத்தவராக இருக்கிறார். வசதி படைத்தவராக இருந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிறார். அதுல இருக்கிற குடும்பமா ஊழியம் செய்யறாங்கன்னு சிலர் சொல்றாங்க. சில வேத அறிஞர்கள் சொல்லும் பொழுது அங்க ஒரு சகோதரி பெயரும் ஒரு சகோதரருடைய பெயரும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கும். அப்பியால் அர்க்கிப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ஒரு வேளை அநேகருடைய கருத்துப்படி அவருடைய துணைவியாராக மகனாக இருக்கலாம்னு அநேகர் சொல்றாங்க. இல்லாவிட்டால் அங்க இருக்கிற ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருக்கலாம். ஸோ சிலர் குடும்பமாக ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஊழியம் செய்து கொண்டு வந்தார்கள். அது மாத்திரமல்ல, இவங்க ஊழியம் செய்யறதோட அங்க வரக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எல்லா விசுவாசிகளுக்கும்
உதாரத்துவமாக கொடுத்து உதவி செய்யக்கூடியவர்கள். பஞ்ச நாட்கள்லாம் வந்தது, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அப்படிப்பட்ட காலங்களில் நிறைய உதவி செய்யக்கூடிய ஒரு தாராளமான மனப்பான்மை உடையவராக இருந்தார். எல்லா விசுவாசிகள் மேலே அன்புள்ளவராக இருந்தார். பரிசுத்தவானுடைய உள்ளங்களை இலைப்பாற்றினார். இவருடைய விசுவாசத்தை அந்த நாட்கள் அநேகர் மெச்சி கொண்டாங்க. பவுலும் இவர் நிறைய மெச்சி கொள்றார். இப்போ இந்த நிருபத்தை ஏன் எழுதினாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த நிருபம் எழுத வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவுல் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு மனுஷனை சந்திக்கிறார். அந்த மனிதனுடைய பெயர் ஒனேசிமு. இந்த ஒனேசிமு இந்த பிலமோனுடைய வீட்டில் அடிமையாக இருந்தவர். அந்த நாட்களில் ஒரு வீட்டில் அடிமையாக இருக்கிறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். இன்றைக்கே உலகத்தின் பல பாகங்களில் அடிமை முறை இன்றைக்கு கூட இருக்குது. இந்தியாவில் சில இடங்களில் சட்ட விரோதமாக கொத்தடிமைகளாக அங்கங்கே இருக்கிறத மீட்டு எடுக்கப்படுகிறார்கள்னு நாம் அப்பப்போ செய்தியில் கேள்விப்படுறோம், உங்களுக்கு தெரியும். அப்போ சில இடங்களில் அந்த மாதிரி அடிமை முறை இருக்கிறது. அடிமை முறைனா விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னா அவங்க காலமெல்லாம் அங்கே என்ன பண்ணணும்னா வேலையாட்களாய் பணிவிடைக்காரர்கள் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இது அடிமை முறை. ஸோ இது அந்த நாட்கள்லாம் ரொம்ப சகஜமாக இருந்தது. அப்படி அடிமையாக இருந்த ஒனேசிமு ஒரு காலத்தில் இந்த பிலமோனுடைய வீட்டில் என்ன தவறு செஞ்சார்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இவர் அவருடைய வீட்டை விட்டே ஓடி வந்துட்டாரு. சிலர் சொல்லுகிறது போல அவர் ஏதாவது அங்கே வீட்டில் இருந்து திருடி இருப்பார். ஏன்னா பின்னாடி ஒரு இடத்துல பவுல் அதை சொல்றார், அவர் ஏதாவது உனக்கு கொடுக்க வேண்டியது இருந்தால் நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். அதனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் ஏதோ ஒரு பொருளை திருடி இருப்பாரு, அங்கிருந்து திருடிட்டு ஓடிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படி திருடி ஓடி வந்தவர் அந்த காசெல்லாம் செலவழிஞ்ச பிறகு மறுபடியும் வேலை வெட்டியெல்லாம் கிடைக்காம அங்கே இங்கே கையாடல் பண்ணும் பொழுது இவரும் கைது செய்யப்பட்டு சிறைச்சாலைக்கு போறாரு. பவுல் ஊழியத்து நிமித்தம் சுவிசேஷத்து நிமித்தம் அவரு சிறைச்சாலையில் இருக்கிறார். அவர் ஊழியத்துக்காக சிறைச்சாலைக்கு வந்திருக்கிறாரு, இவர் திருடி சிறைச்சாலைக்குள்ள வந்திருக்கிறார். பவுல் கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம்னு சொல்லலாமா இல்லைன்னா நல்ல பழக்கம்னு சொல்லலாமா, பவுலை எப்படி அழைச்சாங்கன்னா கொள்ளை நோய்னு அழைச்சாங்க. பவுலை எப்படி அழைச்சாங்கன்னா கொள்ளை நோய். அப்படின்னா என்னன்னா, கொள்ளை நோய்னா தெரியல, நம்ம ஊர்ல ஒட்டுவார் ரொட்டின்னுவாங்க. யார்கிட்ட நீங்க பேசுனீங்கனாலும் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கொரோனான்னு எப்படி, கொரோனா ஒரு கொள்ளை நோய். அதனால நீங்க யாரும் கொரோனா வந்தவங்களாம் பக்கத்துலயே போக மாட்டீங்கல்ல. உச்சின்னு தும்புனா உழுந்தடிச்சு ஓடுனீங்களே 1 கிலோமீட்டர் தூரம். அந்த மாதிரி இவருக்கு பேரே கொள்ளை நோய். இவர் யார்கிட்டலாம் பேசுறாரோ அவங்க கிட்டலாம் என்ன ஸ்ப்ரெட் ஆயிடும்னா கிறிஸ்து ஸ்ப்ரெட் ஆயிடுவார், காஸ்பல் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஏசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக கடத்தப்பட்டு விடுவார். அப்படி ஒரு பெரிய கிருபை பெற்ற ஒரு தேவ மனுஷன். யார்கிட்ட பேசினாலும் சரி, அவங்க கிட்ட போட்டிருக்கிற சட்டை நல்லா இருக்கா, டவுசர் எங்க எடுத்த, அதெல்லாம் கேட்க மாட்டார். அது அவர் விஷயம் இல்லை. கம்பல் நல்லா இருக்குது, மூக்குத்தி எங்க வாங்கின, இதெல்லாம் பேச்சு இல்லை அவருக்கு. பேசினா இயேசுவை பத்தி பேசுவார், சுவிசேஷத்தை பத்தி பேசுவார், தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பேசுவார். அப்படி பேசி அவங்களை கிறிஸ்து வண்டையில கொண்டு வந்துருவார். அப்படி ஒரு விசேஷித்த கிருபை இந்த மனுஷனுக்குள்ள. இப்ப இந்த ஒனேசிமுவை அவர் சந்திக்கிறார் சிறைச்சாலையில. சந்திச்சு அந்த அந்த மனுஷங்கிட்ட பேசும் பொழுது அவனுடைய குடும்ப காரியங்கள் பின்னணி எல்லாம் விசாரிக்கிறார். விசாரிக்கும் பொழுது நான் இந்த மாதிரி கொலோசை பட்டணத்துல பிலமோன் வீட்டில் அடிமையா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அந்த தகவல்லாம் அவன் சொல்றான். அதுக்கு பிறகு இவர் அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவனுடைய தவறை உணர்த்தி நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம நிச்சயமா மீட்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் சொன்ன உடனே அந்த ஒனேசிமு சிறைச்சாலையிலேயே தன்னுடைய தவறுகளுக்காக மனம் வருந்தி பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பவுலின் மூலமாக அங்கேயே ஜெயிலே ஞானஸ்தானம் எடுத்து அவன் கர்த்தருடைய பிள்ளையா மாறுறான். கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்தாலும் இந்த ஜெயிலில் இந்த ஒனேசிமோட வாழ்க்கை முறை வேக வேகமா மாறுறத பவுல் பார்க்கிறார். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த உடனே அந்த மனுஷனுக்குள்ள அப்படி ஒரு மாற்றம். நல்லா ஜெபிக்கிறான், நல்ல அங்க இருக்கிற வேத நூல்களை பற்றி பவுலிடத்துல கேட்டு தெரிந்து கொள்றான். பவுலுக்கு அப்படி ஒரு பணிவிட செய்யறான். அவன் ரொம்ப அப்படி ஒரு பயபக்தி உள்ளவனா மாறி போறான். இப்படி மாற மாற
பவுலோட இருதயத்துல இந்த ஒனேசிமோ ஒரு நல்ல இடத்தை பிடிச்சிடறான். எந்த எந்த அளவுக்கு அப்படின்னா, என் மகன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய இடத்தை பிடிச்சிடறான். அவன் என் மகன்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய இடம். திருடனா இருக்கிறவன் ஒரு பெரிய தேவ மனுஷனுடைய வாயால அவன் என்னுடைய மகன் என்று அழைக்கப்படுவதற்கு ஏதுவாக அவன் என்ன ஆகிறானா மாறுகிறான். ஒண்ணு. ரெண்டாவது, அவன் பவுல் சொல்றாரு, என் உள்ளம் மாதிரியே அவன் உள்ளம் மாறிடுச்சுன்னு சொல்றாரு. என் உள்ளம் மாதிரி அவன் உள்ளம் மாறிடுச்சான். என்னங்க எவ்வளவு சீக்கிரம் அப்படி ஒரு மாற்றம்! ஒரு சாதாரண ஒரு அடிமையா இருந்தவன், திருடனா இருந்தவன் கிட்ட இப்படி ஒரு மாற்றம் வந்த உடனே பவுல் யோசிக்கிறாரு, இவ்வளவு பெரிய மாற்றம் கொடுத்ததுக்காக ஆண்டவரை துதிக்கிறார். அப்புறம் இந்த ஒனேசிமுவை அந்த குற்றம் தண்டனை நிறைவேறுகிற அந்த காலம் வருது. ஒனேசிமு விட்டு சொல்றாரு, ஐயா எனக்கு தண்டனை காலம் முடிய போகுது, என்ன விடுவிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, எங்க போற தெரியலையா, எங்க போனாலும் ஆண்டவருடைய ஊழியத்தை நான் செய்யறேன், என்ன ரட்சித்த ஆண்டவருக்கு சாட்சியா நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ அவர் கேட்கிறாரு, ஏன் நீ உன் எஜமான் கிட்டேயே போகக்கூடாது? ஐயோ அவர்கிட்ட நான் எப்படிங்க போவேன், அவர் முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு, என்னை ஒரு பிள்ளை மாதிரி நடத்தினாரு, நான் அதுக்கு உண்மையாவே இல்லை, நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன், என்ன மாதிரி ஒரு கேடுகட்ட மனுஷன் அவர் முகத்துல முழிக்க கூடாது அப்படின்னு இவர் சொல்ல, இல்லைல்ல நீ போ, எனக்கு பிலமோனை ரொம்ப நல்லா தெரியும், உன்னை அவர் மன்னிச்சு ஏற்றுக்குவாரு, நான் ஒரு லெட்டர் கொடுத்து அனுப்புறேன், அந்த லெட்டரை கொண்டு போய் அவர்கிட்ட கூடு, அவர் உன்னை சேர்த்து கொள்ளுவார்னு சொல்லிட்டு தான் இந்த லெட்டரை பவுல் அவருடைய கையெழுத்தாவே எழுதுறார். பொதுவாக பவுல் அவருடைய கையெழுத்துல நிறைய எழுத மாட்டாரு. ஏன்னா அவர் சொல்ல சொல்ல யாராவது எழுதுவாங்க, எழுதுறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு அவர் எழுதிடுவாரு. இதுல அவர் கையெழுத்தாவே எழுதுறாரு. காரணம் என்னன்னா, இந்த ஒனேசிமு மேல ஏற்கனவே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கு, ஒரு திருட்டு பையன் இவன், இதுல ஏதாவது ஒரு ஃபோர்ஜரி பவுல் தனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவர் பேரை சொல்லி எங்கேயாவது உள்ள வந்து ஒட்டிக்கிறதுக்கு இவன் ஏதாவது கோல்மால் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, அவரே சொந்த கையெழுத்துல எழுதி, ஏன்னா அவர் கையெழுத்து பார்த்தாலே அவர் இவனுக்காக இவர் இவ்வளவு பிரயாசப்பட்டு எழுதுறாரா அப்படின்னு பார்த்த உடனே அந்த மனுஷனுக்கு மனம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கையெழுத்தாக எழுதி இந்த நிருபத்தை கொடுத்து அனுப்புறாரு. இதை ஒனேசிமு கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து அவரோட சேர்ந்து கொண்டார். இதுதான் இந்த நிருபத்தோட பின்னணி. இந்த நிருபத்துல நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நல்லா கவனிங்க, பல நேரங்கள்ல இந்த நிருபத்தை அப்படியே ஒரு டைப்பாலஜி, இதை உருவகமா பார்த்தா பவுல் பிலமோனுக்கு சிபாரிசு செய்யற மாதிரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்துல நமக்காக என்ன பண்றாரு, இன்னைக்கு வரைக்கும் சிபாரிசு செய்யறாரு. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அவர் நமக்காக சிபாரிசு செய்யறாரு. ஏன்னா தேவனுடைய சமூகத்திலிருந்து ஓடி வந்தவங்க நாம, பிரிந்து வந்தவங்க நாம, பிரிந்து வந்தவங்களை சேர்த்து கொள்றதுக்காக அவர் இன்னைக்கு வரைக்கும் நமக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் 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 கொடுத்த கடிதம் தான், அவர் பரிந்து பேசின அந்த ஜெபம் தான் உங்களை என்னையும் பிதாவோடு கூட இணைத்தது என்பதை நாம மறந்து போகவே கூடாது. பிரைஸ் காட், ஆமென். இதுல இந்த நிருபத்தில் இருக்கிற மிக முக்கியமான 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கவனிங்க, சுவிசேஷம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை எப்படியெல்லாம் அது மாற்றும் அப்படின்றதுக்கு இந்த நிருபம் ஒரு சான்று. சுவிசேஷத்தினுடைய மேன்மை, சுவிசேஷம் என்ன பண்ண ஒரு மனுஷனை அப்படின்னா, சுவிசேஷம் அடிமையா இருக்கிறவனை கிறிஸ்துவனுடைய மகனாக மாற்றும், கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு சகோதரனா மாற்றும். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம், ஆண்டவருடைய சத்திய வசனம் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துச்சுன்னா அந்த வசனம் என்ன பண்ணணும், உங்களோட வாழ்க்கையே மாற்றம் அடைய செய்திருது. நீங்க வாசிச்சீங்க இல்லையா 15வது வசனம், அதுல என்ன வாசிச்சீங்க, திரும்ப வாசிக்கலாம். அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனாக அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும், அடிமையானவனுக்கு மேலானவனாக, பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு, பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடிமையா இருந்தவன் இப்ப எப்படியா மாறிட்டான், உமக்கு பிரியமுள்ள சகோதரனாய் இருக்கும்படிக்கு. பிரைஸ் காட், ஆமென். நல்லா கவனிங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒரு காலத்துல அடிமைகளா இருந்தோம். அடிமைனா உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, அடிமைனா அவனுக்கு சுய சித்தமே கிடையாது, அவன் விருப்பப்படி என்ன பண்ண முடியாது,
வாழவே முடியாது. ஆனா என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம ஆட்களுக்கு உண்மையை சொன்னா ரொம்ப புரியவும் புரியாது. ஏன்னா சில நேரங்கள்ல உண்மைகளை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அவங்க வயசே ஆயிடுது. ஒரு காலத்துல நாம பாவத்துக்கு அடிமையா இருந்தோம். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம விருப்பப்படி வாழ்றோம்னு நினைக்கிறோம். கிடையாது, நாம பிசாசனுடைய விருப்பத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் என்னை அடிமைப்படுத்துகிறது, அதனுடைய விருப்பத்துக்கு ஓடிட்டு இருக்கோம். அப்ப அது என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது என்பதை நாம என்ன பண்றதுன்னா, பல நேரங்கள்ல உணர்ந்து கொள்வதே இல்லை. அப்ப அடிமையா இருக்கிற ஒருத்தனை ஆண்டவர் தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அவர் மீட்டெடுத்து தன்னுடைய பிள்ளையாக என்ன பண்றாருன்னா மாற்றுகிறார். அடிமையை அவர் மாத்திட்டார், இப்ப பிள்ளை ஆக்கிட்டாரு. நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாம அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவிய நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு எனக்கும் ஒரு தைரியம் இருக்கிறது, நான் தேவனுடைய பிள்ளை. ஆமென். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளை. இன்னொரு வார்த்தையின்படி பார்த்தா கிறிஸ்துவனுடைய சகோதரர்களாக மாறி இருக்கிறோம் என்று எபிரேயர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது. அப்ப ஒரு பக்கம் நான் பிள்ளையா மாறி இருக்கிறேன், இன்னொரு பக்கம் நான் கிறிஸ்துவோட சகோதரனா மாறி இருக்கிறேன். அப்படின்னா அதுக்கு காரணம் தேவனுடைய சுவிசேஷம். கிறிஸ்துவனுடைய வார்த்தையும் வாழ்க்கையில என்னுடைய எல்லா அடிமைத்தனத்தையும் மாற்றி கிறிஸ்துவனுடைய சகோதரன் சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சகோதரன் அர்த்தம் என்ன தெரியுமா? சுதந்திரவாளிகள். நம்ம பாஷையில சொன்னா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு பங்காளியா மாறிட்டீங்க. இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் சுதந்திரிக்கிறாரோ அதையெல்லாம் அவர் உங்களோட பங்கிட்டு கொள்ள விரும்புகிறார். அவர் எதையெல்லாம் ஜெயித்தாரோ, அவர் எதுக்கெல்லாம் எஜமானரோ, எதுக்கெல்லாம் உரிமையாளரோ, அது எல்லாவற்றையும் அவர் உங்களோடு பங்கிட்டு கொள்ள விரும்புகிறார். உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வைக்க விரும்புகிறார். நீங்களும் நானும் சகோதரர்களாய் மாறி இருக்கிறோம். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் இனி அடிமைகள் கிடையாது, பிள்ளைகள் அல்லது சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. என்ன மறந்துடக்கூடாது அப்படின்னா, நாம இங்க பிள்ளைகள் ஆன உடனே பிள்ளைகள் என்கிற நிலையில பல நேரங்கள்ல நாம இந்த இளையகுமார் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி நடந்துக்கிறோம். என்னன்னா சுயசித்தம்ன்ற பேர்ல தகப்பனுக்கு பிரியமில்லாததெல்லாம் செஞ்சிடறோம். தகப்பன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆஸ்தியை, தகப்பன் நமக்கு கொடுத்த சுதந்திர வீதத்தை நாம தவறான விதத்துல செலவு பண்ண விரும்புகிறோம். நாம மிஸ்யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த அதிகாரத்தையும் ஆளுகையையும் ஆசீர்வாதத்தையும் தவறான வழிகளில் செலவு பண்ண விரும்புகிறோம். அப்படி செலவு பண்ணவே கூடாது. நீங்கள் சுதந்திரவாளி தான், நீங்கள் பிள்ளைகள் தான், நீங்கள் சகோதரர்கள் தான். ஆனாலும் நீங்க ஒரு காலத்துல தேவனுக்கு அடிமையா இருந்தீங்க. சில நேரத்துல நீங்க உங்களை அடிமையாகவே ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானதும் கூட. பிரைஸ் காட். ஆமென். ஆமா, பல நேரங்கள்ல என் வாழ்க்கையில தேவனுடைய விருப்பம் தான் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் தான் நிறைவேற வேண்டும் என்பதை நாம மறந்து போயிடுறோம். நம்ம விருப்பத்துக்கு வாழ்றோம், ஏனோ தானோ. அப்படி வாழக்கூடாது. கர்த்தர் என்னை சகோதரனாய் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இங்க அடிமைகள் யாருமே கிடையாது. ஆமென். ஆமா, கீழானவன்னு கிடையாது. எங்கேயுமே நீங்க வளைஞ்சி குனிஞ்சி கை கட்டி நிற்க வேண்டிய அந்த வேலை இங்க இல்லை. நீங்க அத்தனை பேரும் பிள்ளைகள், நீங்க அத்தனை பேரும் சகோதரர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்த போது என்ன மாறிச்சுன்னா, என்னோட ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு, என்னோட ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு. எப்படி மாறிடுச்சு? நான் ஒரு காலத்தில் அடிமையா இருந்தேன், இப்ப கிறிஸ்துவனுடைய சகோதரனா மாறிட்டேன். என்ன வேற இடத்துக்கு கொண்டு வச்சுட்டாரு. இப்ப நான் முன்ன மாதிரி இல்லை அப்படின்றத நாம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பல நேரங்கள்ல கிறிஸ்துவுக்குள்ள வந்தும் கூட சில ஆட்கள் கிறிஸ்துவுக்கு அடிமைகள் ஆகாம இன்னும் பாவத்துக்கே அடிமைகளா இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, பிசாசுக்கு அடிமைகளா இருக்கிறாங்க, உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைகளா இருக்கிறவங்க இருக்காங்க, பணத்துக்கு அடிமைகளா இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் சொல்றேன், இந்த அடிமைத்தனங்கள் இருந்தெல்லாம் கர்த்தர் உங்களை விடுவித்து விட்டார் என்பதை அறியுங்கள். அல்லேலூயா. இன்னும் சில ஆட்கள் ஜாதி பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அவங்களை ஏதேதோ விஷயங்கள் கட்டி வைத்திருக்கிறது. அதுல இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இங்க யாரும் அடிமைகள் கிடையாது, எல்லாரும் சகோதரர்கள் தான், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, இங்க யாரும் அடிமைகள் கிடையாது. கர்த்தர் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறித்து உன்னையும் என்னையும் என்னவா மாத்திட்டாரு? சகோதரர்களா மாத்திட்டார். சில நேரங்கள்ல சபையில நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்கிற எண்ணம் நமக்கு உண்டாகிறதே இல்லை. சில நேரத்துல நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? கொஞ்சம் வசதி படைத்தவர்களா இருந்தா அவங்கெல்லாம் பெரிய ஆளுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் வசதி படைச்சவங்களை பார்த்தா அவங்க பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். இல்லைன்னா கொஞ்சம் மெத்த படித்தவர்களை பார்த்தால் அவங்க பெரிய ஆளுங்கன்னு நினைக்கிறோம். இந்த எண்ணம்லாம்
கிறிஸ்தவத்தை விட்டு இன்னும் என்னைக்கு மறையோன்னு தெரியல. இங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற அத்தனை பேரையும் அவர் ரட்சிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நாம் அத்தனை பேரும் சமம் அப்படின்றத ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார். சுவிசேஷம் அதைத்தான் செய்கிறது நம்முடைய வாழ்க்கையில. பல நேரங்கள்ல சபைக்குள்ள எத்தனை பாகுபாடுகள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை பேதங்கள். இங்க இவரு பெரியவர், இவர் சின்னவர், ஐயா உயர்ந்தவர், தாழ்ந்தவர், அதெல்லாம் சில நேரத்துல ஏதாவது சபையில சொன்னாங்கன்னா அந்த சபையில இருக்கிறவங்களுக்கு வசனம் தெரியலன்னு அர்த்தம். அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியலன்னு அர்த்தம்? வசனம் தெரியலன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அவங்க கிறிஸ்துவோட நெருங்கி ஜீவிக்கல, இன்னும் கொஞ்சம் வளரலன்னு அர்த்தம். நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையா மாறினீங்களோ, நீங்க எல்லா அடிமைத்தனத்துல இருந்து வந்துட்டீங்க, தேவனுடைய சகோதரத்துவத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஆமென். அப்ப அடிமையா இருந்த என்ன சகோதரனா தேவனுடைய பிள்ளையாக சுவிசேஷம் மாற்றுகிறது. ரெண்டாவது, இந்த சுவிசேஷம் என்ன பண்ணுதுன்னா, என்ன ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்குது, 11ஆம் வசனம். அந்த வார்த்தையை வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த வார்த்தையை படிங்க பார்க்கலாம். இந்த சுவிசேஷத்தோட மேன்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், படிங்க பார்க்கலாம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் அவன் யாரு? பிரயோஜனம் உள்ளவன். என்ன கவனிங்க, வசனத்தை கேட்ட உடனே அந்த வசனம் எப்படி மாத்திருது ஒரு மனுஷனை. ஒரு காலத்துல பிரயோஜனம் இல்லாதவன், நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல உதவாக்கற, தண்டச்சோறு இல்ல, சில நேரத்துல ஒன்னுத்துக்குமே நீ லாய்க்கு இல்லை, தண்டன்ற நீ. சில நேரத்துல வீட்டுல இருக்கிற பெரியவங்க பெற்றவங்க எல்லாம் சில நேரத்துல அப்படி திட்டுவாங்கல்ல, தத்தி, ஒன்னுத்துக்கும் லாய்க்கல. எத்தனை தடவை சொல்றது, மக்கு, உனக்கு ஒண்ணுமே புரியாதா அப்படின்னு சொல்ற ஆட்கள் எல்லாம் நீங்க பார்த்துருக்க. நான் சொல்றேன், ஒன்னே ஒண்ணு நினைச்சுக்கங்க, உங்க வாழ்க்கையில உங்களை யாராவது அப்படி திட்டினாங்கன்னா, நீங்க இந்த சத்திய வசனத்தை உங்க வாழ்க்கையில ஏத்துக்கிட்டு இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு 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 இதுல இருக்கிறத நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிச்சு பாருங்க. பிரயோஜனமே இல்லாத உங்களை பிரயோஜனம் உள்ள இந்த வசனம் மாத்திரும். அல்லேலூயா. ஆமா, பல பேர் பார்த்து ஆச்சரியப்பட. உங்களுக்கு தெரியும்ல, இதை சொல்ற ஆள் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? இதை சொல்ற ஒரு பெரிய ஸ்காலர். அப்போஸ்தலனாகிய பவுல் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க, மிகப்பெரிய மேத, மிகப்பெரிய கல்விமான். அந்த மனுஷனுடைய பேச்சுக்கு பெரிய பெரிய பிலாசபர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட நடுங்குவாங்க. பெரிய பெரிய தத்துவ ஞானிகள்லாம் அவர்கிட்ட மிரண்டு போய் கை கட்டி வாய் மூடி நிற்பாங்க. ஏன்னா இவர் பேசினா பதில் சொல்ல முடியாதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வாயாடிக்கிட்ட யார் பேச முடியும்ட்டுவாங்க. இவர் என்ன சொல்லுவாங்கன்னா வாயாடின்ட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் கிடையாது. எங்க போனாலும் செக் வச்சிருவாரு இவர். அதனால அவன் ஒரு வாயாடிப்பான், அவன்கிட்ட பேச முடியாது, பேசி ஜெயிக்க முடியாதுன்றாங்க. அதனால கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இவனை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி சொல்றாரு, இவன் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவருடைய வசனம் உள்ள வர வர வர, அதனால தான் இந்த பிரசங்கெல்லாம் வந்து கேட்கணும். பிரசங்கெல்லாம் ஏன் கேட்கணும்? ஏன் சபைக்கு ஒழுங்கா வரணும்னு சொல்றோம்? ஏன் ஒழுங்கா வசனத்தை கேட்கணும்? ஏன் வேதத்தை வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் உங்களோட வாழ்க்கையில அவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஒரு வசனத்தை என்னோட கூட சேர்ந்து நீங்க வாசிக்கிறீங்களா? ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். 2 தீமோத்தேயு 3ஆவது அதிகாரம் 16, 17ஆவது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, வேத வாக்கியங்கள் எல்லாம், இந்த வேத வசனத்தை எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் கொடுத்தாரு. ஆவியானவர் தான் இதை எழுதினாரு. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நல்லா கவனிங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை நல்லா அவன் மெச்சூர்ட் ஆயிடுவான், தேறினவனா மாறிடுவான். நீ பைபிளை படிக்க படிக்க என்ன ஆகும்னா, உன்னுடைய மனசு ரொம்ப குழந்தை மாதிரி இருக்காது, சின்ன பிள்ளை மாதிரி இருக்க மாட்டீங்க. நீங்க உங்களுடைய புத்தி வளர்ந்துடும். நீங்க ஞானத்துல தேறினவங்களா மாறிடுவீங்க. தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. நல்லா கவனிங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவனால நற்கிரியைய செய்யவே முடியாது. ஏன்னா இந்த ஒரு நல்லது கெட்டது கூட உன்னால செய்ய முடியாதா அப்படின்னு கேட்டா, இல்ல, அவனால முடியாது. சில நேரத்துல சில ஆட்களை இப்ப இப்படி உங்களுக்கு சொன்னா புரிஞ்சிடும். சில ஆட்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு நாள் கூட உன்னால குடிக்காம இருக்க முடியாதா? சில குடிகாரங்களை பாத்தீங்கன்னா கேட்பாங்க வீட்டுல,
ஒரு நாள் கூட உன்னால குடிக்காம இருக்க முடியாதா அப்படின்னா, சிலர் இந்த அடிமையாயிட்டவங்க, அந்த போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டவங்க, அதுல முடியாது அவங்களுக்கு. ஆனா நான் சொல்றேன், நீங்க பைபிளை வாசிச்சு வாசிச்சு பழகுனீங்கன்னா ஒரு நாள் இல்ல, ஒரு வாரம் இல்ல, ஒரு மாசம் கூட தண்ணி அடிக்காம இருக்க முடியும். ஏன்னா அந்த நற்கிரியை செய்யறதுக்கு அது உங்களை தகுதியாக்கிடும். நீங்க சொல்றீங்களா, இல்ல முடியல, இல்ல இல்ல, நீ வாசிச்சுக்கிட்டே இரு, முடியும். அதனாலதான் சில நேரத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, என் சபைக்கு சில ஆட்கள் ஆரம்ப நாட்கள்ல வரும்போது அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் கொஞ்சம் தண்ணியெல்லாம் அடிப்பையா, அதனால நான் சர்ச்சுக்கு வரக்கூடாது. நான் சொல்றேன், தண்ணியெல்லாம் அடிப்பியா பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்துட்டு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது நான் சொல்றத யாராவது ஆன்லைன்ல கேட்டீங்கன்னா தப்பா எடுத்துக்கூடாது. நான் சொல்ற காரியம் வேற. நான் சொல்லுவேன், சர்ச்சுக்கு வந்துட்டு அப்புறம் போய் அடி அப்படின்ட்டு. ஏன் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னா, நான் சொன்னதுக்கு பின்னாடி இந்த வசனத்தை அவன் கேட்க கேட்க இந்த வசனம் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்னு எனக்கு தெரியும். பிரைஸ் காட், அல்லேலூயா. சில நேரத்துல கவனிங்க, பரிசுத்தாவியானுடைய பலத்தினால சிலர் ஒரே நாள்ல மாறிடுவாங்க. அப்படியும் ஆண்டவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஒரே நாள்ல தூக்கி போட்டு தேவனுடைய பிள்ளையா மாறின ஆட்களும் எனக்கு தெரியும். அந்த மாதிரியும் ஆயிருக்காங்க. சிலருக்குள்ள காலம் ஆக 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 அது என்ன ஆகும்னா, அதெல்லாம் தூக்கி போட்டு ஒண்ணுமே இல்லாம ஆகிறதுக்கும் முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, அதுக்கு நான் வெளியில எங்கேயுமே போயெல்லாம் சாட்சி தேட தேவையில்லை. எங்க வீட்லயே சாட்சி எல்லாம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, நீ வந்துகிட்டே இரு, என்ன ஆகுறன்னு மட்டும் பாரு. ஏன்னா இந்த வசனம் உள்ள போக போக அது என்ன ஆயிடும்னா, நீ எதை முடியாதுன்னு நினைக்கிறியோ அதெல்லாம் செய்யறதுக்கு உனக்கு பலனை கொடுத்துரும். அப்ப நற்கிரியை செய்யறதுக்கு நீ தகுதி உள்ளவனா மாறிடுவ, தேறினவனா மாறிடுவ, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனா மாறிடுவ. அதுக்கப்புறம் அவைகள் உபதேசத்துக்கும், கவனிங்க, இந்த வசனம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா, உன்னை உபதேசிச்சுக்கிட்டே இருக்கும். வசனம் கேட்க கேட்க அது உன்னை சீர்திருத்திக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணனா, உன்னை சீர்திருத்தம், உனக்கு நீதியை படிப்பிச்சுக்கிட்டே இருக்கும், சொல்லிக்கிட்டே இருக்கும். இதை செய்யி, இதை செய்யாத, இதை செய்யி, இதை செய்யாத, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு அப்படின்னு சொல்லி 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 இந்த வசனம் என்ன பண்ணனா என்னை உருவாக்கும். கவனிங்க, பல நேரத்தில் யாராவது இந்த மாதிரி ஆட்கள் ஏதாவது தப்பு பண்ற ஆட்களை நீ பண்ற தப்புனுங்களேன், அவனுக்கு ரொம்ப கோபம் வரும். வீட்டில் கணவன் செஞ்சாலும் சரி, மனைவி செஞ்சாலும் சரி, பிள்ளைங்க சொன்னாலும் அவனுக்கு கோபம் வரும். ஆனால் வசனம் சொன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட போய் சரண்டர் ஆகி தான் ஆகணும். அல்லேலூயா. ஆமாம், அப்போ அந்த வசனம் என்ன பண்ணோன்னா அவனை சீர்திருத்தும், அந்த வசனம் அவனை உபதேசிக்கும், அந்த வசனம் அவனுக்கு நீதியை படிப்பிக்கும். எது நல்லது, எது கெட்டது, எந்த வழியாக போனால் அவன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம், எந்த வழியாக போனால் உனக்கு கேடு அப்படின்றதெல்லாம் இந்த வசனம் சொல்லி கொடுத்து அவனை உருவாக்கி உருவாக்கி அவனை என்ன பண்ணிட்டோம்னா தேவனுக்கு பிரியமான பிரயோஜனமான ஒரு மனுஷனா மாற்றும். அந்த வசனத்தை முழுசா படிங்க பார்க்கலாம். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். ஆமா, இது கடிந்து கொண்டா ஒன்னும் பண்ண முடியாது. வசனம் கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தலுக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அப்ப என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, கவனிங்க, சுவிசேஷம் உள்ள வந்த உடனே அது என்ன பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுகிறது. ஏன்னா இந்த வசனமே ரொம்ப பிரயோஜனம் உள்ளது. என்னெல்லாம் அது என்ன செய்யுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இவ்வளவு பெரிய காரியங்களை செய்து என்னை கடிந்து கொள்ளுது, என்னை உபதேசிக்குது, என்னை சீர்திருத்துது, நீதியை படிப்பிக்குது, என்னை தேறினவனா மாற்றுது, நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக்குது. இவ்வளத்தையும் செஞ்சு என்னை பிரயோஜனம் உள்ளவனா தேவனுக்கு முன்பாக நிறுத்துது. பிரைஸ் காட். இவ்வளவு காரியத்தை செய்யக்கூடிய பைபிள் வசனத்தை வாசிக்கணுமா, வாசிக்க கூடாதா? ஆமா, சுவிசேஷ வசனத்தை கேட்க கேட்க நீங்க பிரயோஜனம் உள்ளவங்களா மாறுறீங்கன்னா, அதனாலதான் ஏன் பைபிள் படிங்கன்னு ஏன் அடிச்சுக்கிறோம்னா அதுக்காக தான். ஏன்னா நீ படிச்சேன்னா அது உன்னை பிரயோஜனம் உள்ளவனா மாற்றும். அது மாத்திரம் கிடையாது, இன்னொரு காரியம் இருக்குது. சில ஆட்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கடவுளுக்கு பயப்படுற பயம், கோயிலுக்கு போறது, சர்ச்சுக்கு போறது, இதெல்லாம் சுத்த மூடத்தனங்க அப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. சில ஆட்கள் கொஞ்சம் நிறைய படிச்சுட்டாங்கன்னா இந்த நாத்திக கொள்கை மாதிரி சில ஆட்கள்லாம் பேசிடுவாங்க. சில நேரத்தில் நாங்கள் இதெல்லாம் இந்த காலத்தில் விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்தில் இதெல்லாம் போய் யாராவது செஞ்சுக்கிட்டு இருப்பாங்களாங்க, எல்லாம் கொஞ்சம் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேணாமா அப்படின்னுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் படித்த படிப்பு தான் பெரிய அறிவுன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. படித்த படிப்பை விட படைத்தவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதுதான் சிறந்த அறிவுன்னு நான் நினைக்கிறேன். பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 7 மணி,
மாலை 6:30 மணி. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 92-831-60-662, 98-406-72-355. எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி அகாபே சபை, எண் 189, EH ரோட், கொருக்குப்பேட்டை, சென்னை 6,21,000.